பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி வேரியஸ் வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. நேஷ்னல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே இயங்க வரக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கீழே வந்து இந்த வேகன்சிஸ் இருக்குது. இதற்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ் மூலயமாக தான் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் டிசம்பர் 20, 2024 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். என்னென்ன பணியிடங்கள், எவ்வளோ வேகன்சிஸ், யாரெல்லாம் இதற்கு எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவில் ஒரு வேகன்சி இருக்குது. மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்எம்எஸில் மினிமம் பேச்சுலர் டிகிரி முடித்துட்டு ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 59, 34,000 ரூபாய் இதற்கான சேலரி. அடுத்தது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சித்தாவில் 2 வேகன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட், தமிழ் எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட், 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். பர் மந்த் வந்து, அதாவது இது வந்து பெர் டேக்கு வந்து 300 ரூபாய் அப்படின்ற சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க கன்சால்டேட் பேயில். அடுத்தது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேகன்சி இருக்குது. எனி ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் கிராஜுவேட் டிகிரி முடித்து எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அக்கௌண்டன்சியில் அல்லது வந்து டிராஃப்டிங் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 12,000 ரூபாய் இதற்கான சேலரி. அடுத்தது மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் பொறுத்த வரைக்கும் 5 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். ப்ரைவேட் நர்சிங் காலேஜில் நர்சிங் கவுன்சில், அதாவது இந்தியன் நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற காலேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் தான் படித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 18,000 ரூபாய் வந்து இதற்கான சேலரி. அடுத்தது மல்டிபர்பஸ் ஹெல்த் கேர், அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேலில் பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. 12ஆம் வகுப்பில் பயாலஜி அல்லது பாட்னி சுவாலஜியை சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட், தமிழ் லாங்குவேஜ் வந்து 10ஆம் வகுப்பு லெவல் வரைக்கும் அது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். மல்டிபர்பஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர் மேலுக்கான 2 வருடம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ், சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ், இதற்கான ஏதாவது ஒரு கோர்ஸை முடித்திருக்கணும். சரிங்களா? காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் வந்து இதற்கான சர்டிஃபிகேட் வந்து கோர்ஸ் நடத்திட்டு கொடுப்பாங்க. அந்த கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. அடுத்தது டென்டல் சர்ஜனை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ் முடித்த கேண்டிடேட், ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதற்கான ஏஜ் லிமிட்டும் 35, 35,000 ரூபாய் சேலரி வந்து இந்த போஸ்ட்டுக்கு. அடுத்தது ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சிஸ் இருக்குது. +2 முடித்துட்டு டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் முடித்த கேண்டிடேட் இதற்கு அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி முடித்த கேண்டிடேட்டும் இதற்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35, 10,000 ரூபாய் சேலரி. அடுத்தது ஆப்டோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. பேச்சுலர் இன் ஆப்டோமெட்ரி அல்லது மாஸ்டர் இன் ஆப்டோமெட்ரி முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35, 9,500 ரூபாய் வந்து இதற்கான சேலரி. அடுத்தது ட்ராமா கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 8,500 ரூபாய் வந்து சேலரி. லேபர் எம்எம்யூ டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லைட் அண்ட் ஹெவி டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 13,500 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, ஆஃபீஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், ஓல்டு ஐ ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், 4 ரோடு, துறைமங்கலம், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் 621220 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அப்ளிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டான perambalur.nic.in வெப்சைட்டில் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். நேர்லையோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் அனுப்பலாம். அனுப்பி அங்கே ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் 20,
12/2024. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், ஓகேங்களா. பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், 10th மார்க் ஷீட்டோ டிசியோ எதுலையாவது இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி கல்வி தகுதி வித் மார்க் ஷீட்டோட 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் சரி அதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இணைக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பையும் ஒரிஜினலை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கோவிட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ப்ராப்பராக சைன் வாங்கி அதற்கான ஃபார்மெட்டில் நீங்கள் இணைச்சி அனுப்பலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து இணைச்சி அனுப்பலாம். அதே மாதிரி வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் கம்மியாகலாம் அப்படின்ற காமனாக இருக்கக்கூடியது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து டெம்பரவரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இணைச்சி வைக்கணும், சரிங்களா. அதே மாதிரி எக்காரம் கொண்டும் பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. 11 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரினியூவபிள் போஸ்ட்டு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய பணியிடம் எதற்காவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. நன்றி.